அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புட்டு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இந்த புட்டு 80% மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது பாருங்கள், இது அரிசியில் செஞ்ச சேமியா. இந்த சேமியாவோட புட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதனோட டேஸ்ட்டை எதுலேயும் நம்ம உணரவே முடியாது. நீங்கள் சாதாரணமாக நம்ம கடைகளில் வாங்குகிற சேமியா இருக்கும், மைதாவில் செஞ்சது, ஆட்டாவில் செஞ்சதுன்னு. அதை விட இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நான் இதை தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதை ஒரு 2 மினிட்ஸ் இதில் கொட்டி ஊற வைக்க போகிறேன். 2 நிமிஷத்துக்கு மேலே அதை ஊற வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அதை ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை அப்படியே வடிகட்டிட்டா சேமியா ஊறிடும். 2 மினிட்ஸ் ஆகட்டும். இதை வடிகட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இந்த சேமியா ஊறி இருக்குது பாருங்கள். நீங்கள் கையில் எடுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா உடையும். பாருங்கள், குழைவாக இருக்காது, ஊறின மாதிரி ஒரு பல்லில் வச்சு கடிச்சா ஒட்டும் இல்லையா, அந்த பதத்தில் இருக்கும். இதை ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம புட்டா அவிக்க போகிறோம். அதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜல்லா பாத்திரம் இருக்கும் இல்லையா, புட்டை அவிக்கிறது. இங்கே பாருங்கள், வடிகட்டி அந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் நான் எடுத்து இதில் வச்சு அவிக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் நான் இதில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு புட்டு சாஃப்டாக ஊறி இருக்குது பார்த்துக்கோங்க. நீங்கள் நிறையா ஊற்றி கஞ்சி மாதிரி ஆக்கிடக்கூடாது. ரொம்ப நேரம் கழிச்சு வச்சிங்கன்னா அது கரைஞ்சி போகிற மாதிரி ஆகிடும். அதனால் நான் இப்படி வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சு அதில் கலவடை வச்சுருக்கேன். இதை மூடிட்டு இட்லி பாத்திரத்துக்குள்ளே நம்ம வைக்க போகிறோம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ வச்சிட்டோம். இப்போ நான் மூடி போட்டு வேக விட போகிறேன். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ நான் புட்டு வெந்த பிறகு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு. இப்போ பாருங்க, புட்டு வெந்துருச்சான்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை இந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை கொட்டியிருக்கேன் புட்டை. இப்போ இதில் நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன். பாருங்க, துருவி வச்ச தேங்காவை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதில் பாருங்கள், நான் சுகர் சேர்க்குறேன். சுகர் சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளறலாம். இப்போ பாருங்கள், நான் புட்டை நான் கிளறிட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் உங்களுக்கு எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். நான் இதில் தேங்காவும் சீனி மட்டும் தான் போட்டிருக்கேன், அதாவது ப்ரௌன் சுகர். உங்களுக்கு நீங்கள் சீனி போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் புட்டு செஞ்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த புட்டு உங்களுக்கு கடையில் இதனுடைய சேமியா கிடைக்காது. நம்ம வீட்டில் ரெடி பண்ணி நம்ம மில்லில் போய் தான் அரைக்கணும். இந்த சேமியா எப்படின்னா ரேஷனில் வாங்குகிற புழுங்கல் அரிசியில் மட்டும்தான் வரும். இல்லைன்னா கடையில் வாங்கினாலும் அது ஃபுல் பாயில்ட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி புழுங்கல் அரிசி நல்லா ஹார்டாக இருக்கணும், வேக டைம் எடுக்கிற அந்த அரிசியில் தான் இதை செய்ய முடியும். அதனால் நீங்களும் அதே மாதிரி ரேஷன் அரிசி இல்லைனாலும் நீங்கள் அந்த அரிசியை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது மில்லு இருந்தால் அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு சாப்பிட தூண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.